எல்லாருக்கும் வணக்கம். வேட்டையின் படத்துடைய காஸ்ட் ரிவீலிங் வந்து ஒவ்வொரு கேரக்டரா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமி கேரக்டர் வந்து நேற்று ரிவீல் பண்ணாங்க. அவங்கள பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நம்முடைய கிஷோர் இருக்கார்ல, பொல்லாதவன் கிஷோர் அவர்கள் வந்து ஹரிஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நடிக்கிறதா வந்து இன்னைக்கு வந்து ரிவீல் பண்ணிக்கிறாங்க. எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, படம் வந்து ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு காஸ்ட் யார் யார் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களும் அப்படி பண்ணாங்கன்னு வைங்களேன். இந்த படத்துக்கு வேட்டையின் படத்துக்கு அவங்க முதல்ல அதான் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து நம்ம கிஷோர் கேரக்டர், அபிராமி கேரக்டர்லாம் முதல்ல பண்ணலை. ரொம்ப மெயின் கேரக்டர் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு ரிலீஸுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி உட்காந்து இது எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிஷோர் அவர்கள் வந்து என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கிறார் அப்படிங்கிறது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்போ தலைவர் கூட வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இதுக்கு முன்னாடி கபாலி படமாக இருக்கட்டும், அதே மாதிரி வேட்டையின் படத்தில் வர ஒரு சின்ன கேரக்டர் ஆகட்டும், வேட்டையன்கிற பாருங்க அந்த ஜெயிலு படத்தில் வர ஒரு சின்ன போர்ஷனாக இருக்கட்டும், அதில் வந்து கிஷோர் அவர்கள் ஒர்க் பண்ணார். கபாலியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கேரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தா கூட இதில் வந்து ஜெயிலரில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் தான் வந்து ஒர்க் பண்ணார். ஸோ இதுலேயும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நம்பலாம். ஸோ இந்த படம் வந்து முழுக்க வந்து அந்த என்கவுண்டர் ஓரியன்டான விஷயங்களை பற்றி தான் நகரப்போகுது அப்படிங்கும்பொழுது கிஷோர் வந்து அதுக்கு சரியான ஒரு கேரக்டராக இருப்பார். ஏன்னா வந்து அவர் ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் சாருடைய படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஒவ்வொரு படத்துலேயும் வந்து அவர் மோல்டு பண்ணி வந்துட்டு இருக்க விதமே ரொம்ப அற்புதமான விஷயம். இது வரைக்குமே வந்து நீங்கள் டக்குன்னு வந்து கிஷோர் அவர்களை பற்றி பேசுனீங்கன்னா, அந்த பொல்லாதவன் படத்தில் வர செல்வம் கேரக்டர் வந்து நம்மளால் மறுக்க முடியாது. நான் இது வரைக்கும் இந்த ஜென்ரேஷனில் வர அந்த ஆர்டிஸ்ட்லேயே கிஷோர் அவர்கள் மாதிரி வந்து அவ்வளோ இன்டென்சிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. அது செல்வம் கேரக்டரில் இருக்கிற அந்த ஜெனுனிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக இருக்கும். நிறைய கேங்ஸ்டர் நம்ம காட்டியிருக்காங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு கெத்தான ஒரு கேரக்டராக காட்டினதே கிடையாது. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ரவுடி காட்டுறாங்கன்னா ரவுடி சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்கன்னா ரவுடி இந்த கிளைமேக்ஸில் வரும்போது சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கேரக்டர் எங்கே நியாயமாக நடந்துக்கணும், எங்கே தப்பான, எங்கே வந்து கேள்வி கேட்கணும், எங்கே வந்து மிரட்டணும், இது எல்லா விஷயங்களையுமே பர்ஃபெக்டாக நடித்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிஷோர் சார் தான் நடிச்சிருந்தாப்புல பொல்லாதவன் படத்தில். அதுக்கு பிறகு நிறைய படங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய அந்த வட சென்னை படத்தில் வந்து அவர் நடித்த அந்த கேரக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த படம் ஜெயம் கொண்டான்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து பயங்கரமான ஒரு கேரக்டர், அதுலேயும் நல்ல கேரக்டர், அதுலேயும் ரவுடி சம்மந்தப்பட்ட கேரக்டர். எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ஒரு விவசாயியாக வாழ்ந்துட்டுருக்கிறார். இப்போ வந்து கொஞ்ச நாளுக்குலாம் நிறைய படங்கள் வந்து ஒத்துக்காமல் அவருடைய படம் நடித்தது போக மீதி இருக்கிற நாட்களில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு லைஃப்பையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அது வந்து ரொம்ப அழகான விஷயம். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை செய்ய முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சினிமாக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்வியல் இருக்குல்ல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு தனக்குன்னு ஒரு அடையாளத்தோடு வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. சினிமாவில் பல முறைகள் தோற்று போய் தனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு இவருக்கு சப்போர்ட்டிவாக அவரோட ஒய்ஃப் இருந்து அதையும் தாண்டி நிறைய படங்களை வந்து சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதாக வந்து சொல்கிறாங்க. பொல்லாதவன் படத்துக்கு முன்னாடி அவர் வந்து லைஃப்பில் வந்து நிறைய ஜேர்னி வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு. ஸோ கிஷோர் அவர்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 2-3 வருடங்களாக அவர் வந்து நிறைய படங்களை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதிக பெரிய கேரக்டரில் வந்து பார்க்க முடியல. ஸோ இந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நம்பலாம். ஏன்னா எல்லாருமே சொல்கிறபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எல்லா கேரக்டருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, படத்துடைய ட்ரெய்லர் வந்து நம்மளுடைய ப்ரீலூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியூன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே, அந்த டீசரில் வந்து அமிதாப் பச்சன் சாரோடைய வாய்ஸை வந்து ஏஐ வாய்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பிரகாஷ் ராஜ் சார் வாய்ஸை வந்து எடுத்து பேஸ் வச்சுக்கிட்டு அதை வந்து ஏஐயாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக இப்போ இருக்குது. அதாவது நம்ம எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த டீசரில் வந்து என்ன ஒரு குறையாக பார்த்தோன்னா, அமிதாப் பச்சன் சாருடைய வாய்ஸ் மட்டும் அவருடைய ஓன் வாய்ஸ் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏஐயில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இப்போ பண்ணிட்டாங்க. ஸோ அமிதாப் பச்சன் சாருக்கான கேரக்டருக்கும் ரஜினி சாருக்கும் இடைப்பட்ட அந்த கான்வர்சேஷன்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த ஏஐயில் வந்து அந்த ஃபீலை வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு குறையாக தோணிக்கிட்டே இருந்தது. என்னடா ஏன்னா நிழல் ரவி சார் தான் வந்து அமிதாப் பச்சன் சாருக்கு நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. ஸோ பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஒரு வாய்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஆடியன்ஸ் கூட சரியாக கனெக்ட் ஆகாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இது வந்து ஓவர் கம் பண்ணிட்டாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு. ஸோ அதனால் இனிமேல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபீலை வந்து இந்த படம் முழுமையாக கொடுக்கும். நிறைய பேர் வந்து படத்தில் இருக்க டெக்னீஷியன் ஒவ்வொருத்தவங்களும் பேசுகிறத பார்த்துட்டு படத்தை பற்றி ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமான ரைட்டப் வந்து எழுதிட்டுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் எல்லாரும் பேசினதை வந்து புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, இது கதை அம்சம் வந்து அழுத்தமாக இருக்கிற ஒரு படம். அதாவது இந்த சமூகத்துக்குள்ளே நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்து வந்து தெளிவாக பேச முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பேசும்போது
ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆக்டர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கும் பொழுது அவருக்கு தகுந்த மாதிரி அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவர்கிட்ட இருந்து பொதுமக்களும் யாராவது எதிர்பார்ப்பாங்க. ரஜினி சார் வந்து ஸ்டைல் எதிர்பார்ப்பாங்க. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமான படத்தை, ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய படத்தை தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களும் படத்துக்குள்ளே வச்சுட்டு கமர்ஷியல் ஓரியன்டாக ஒரு மெசேஜ் சொல்கிற படமாக தான் இந்த படம் இருக்கும். ஜெயிலர் படத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து நிறைய பேர் கம்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஜெயிலர் போலீஸ், இதுலேயும் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரே கம்பேரிசனே தவிர ரெண்டுமே கதை களம் வேறு. நெல்சன் அவர்கள் வந்து ஒரு ஜெயிலரோட வாழ்க்கைக்குள்ளே நடந்த ஒரு குடும்ப பிரச்சனையை பெருசாக எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்காரு. இதுலேயும் குடும்ப பிரச்சனை அதெல்லாம் வரும். அதையும் தாண்டி இதுக்குள்ளே வந்து அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த என்கவுண்டர் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் இருக்கிற உண்மைகள், பொய்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுற படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்கவுண்டர் செய்யப்படுறதை காட்டுகின்ற படங்கள் நிறைய வந்துருச்சு. பட் ஆனால் அந்த என்கவுண்டருக்குள்ளே இருக்கிற அரசியலை பேசுகின்ற படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்காரு, நம்மளுடைய ஞானவேல் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அவர் ஏதாவது ஒரு வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த விஷயங்களாக இருக்கும், இந்திய லெவலில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், என்கவுண்டர் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பத்திரிகைக்காரனாக வந்து சந்திச்சிருப்பார், நிறைய படிச்சிருப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்பொழுது நிஜ வாழ்க்கைக்கும் நிஜத்துக்கும் வந்து ரொம்ப நெருக்கமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. இதில் இருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பில்டப் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு படம் அப்படின்னா நிஜ வாழ்க்கையவே படமாக எடுத்தால் கூட அதுலேயும் வந்து என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் உள்ளுக்குள்ள தேவை. அதுக்காக தான் இந்த பில்டப் சாங்ஸ்லாம் வைக்கிறாங்க. அப்போ நம்ம நிஜத்தில் இருக்கிறது அப்படியே எடுக்கணும், டாக்குமெண்ட்ரி தான் எடுக்கணும். டாக்குமெண்ட்ரிலையும் மியூசிக் போடாமல் எடுக்க முடியாது. ஸோ ஒரு நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட்டுக்குன்னு சில ஃபார்மேட் இருக்குது, அதில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். எதுக்கு இதில் வந்து இந்த மாதிரி டைட்டில் சாங் வச்சுருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி பில்டப் சாங் வச்சுருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஒரு படம் ஓட வைக்கணும், ஒரு கண்டென்ட் மக்கள்கிட்ட போய் சேரணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்த்தணுமோ அந்த முறையில் கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்குண்டான வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. அதை பர்ஃபெக்டாக செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுக்கான வாழ்த்துக்களையும் எதிர்பார்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் பயங்கரமான விஷயங்களை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இன்னும் பயங்கரமான எதிர்பார்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் நான். எத்தனை எதிர்பார்ப்பு சொல்லிட்டேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.